Hello viewers, welcome to Joe's Max Gallery. இப்போ 11th standard Max quarterly exam ஓட 3 mark answer key எல்லாம் பார்க்கலாம். Question number 31. In a set Z of integers define m or n if m minus n is divisible by 7. Prove that R is an equivalence relation. R equivalence relation அப்படின்னு சொல்லி prove பண்ணணும். இதை prove பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த question நான் இங்க காப்பி பண்ணியிருக்கிறேன். m or n n is divisible by 7. ஸோ இது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். z அப்படின்றது செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் காப்பி பண்ணியிருக்கேன். m or n m minus n is divisible by 7. ஸோ இதுக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 14 minus 7 7ஆல் மைனஸ் பண்ணும்போது 7 ஆன்சர் கிடைக்கும். 7 அப்படின்றத கண்டிப்பாக எதால் டிவைட் பண்ண முடியும்? 7ஆல் டிவைட் பண்ண முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. m minus n is divisible by 7. ஸோ m minus n அப்படின்றது நான் சும்மா 14 minus 7 எடுத்துட்டேன். இந்த ரெண்டு நம்பர்ஸும் டிஃப்ரெண்டான வேறு நம்பர் இருக்கலாம். மைனஸ் பண்ணும்போது 7ஓட மல்டிப்பிளில் எந்த நம்பர் வேணாலும் ஆன்சர் கிடைக்கலாம். இதுதான் இதோட மீனிங். ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் அ நம்பர் 7 into k இஸ் அ கான்ஸ்டன்ட் நம்பர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஏஆர்ஏ இதோட கண்டிஷன் ரெண்டுமே சேமாக இருக்கும். மிரரில் நம்ம ஃபேஸை பார்க்குறோன்னா நம்ம ஃபேஸ் தான் அங்கே தெரியும் இல்லையா? ஸோ ஏ ரிஃப்ளெக்சிவ் ஏ. இப்போ எம்ஆர் எம் மைனஸ் எம் சேம் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணும்போது 0 ஆன்சர் வரும். 0 அப்படின்றத 0 into 7 அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எம் மைனஸ் எம் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் இஸ் சிமெட்ரிக்னு சொன்னால் ஏஆர்பி பிஆர்ஏ ஏ ரிலேட்டிவ் டு பி பி ரிலேட்டிவ் டு ஏ இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ எம் ஆர் என் அப்படின்னு சொல்லி எழுதும்போது எம் மைனஸ் என் ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் அ நம்பர் 7k ஸ்டார்டிங்கில் கொஸ்டின்லேருந்து எழுதியிருக்கிற வேல்யூ. இப்போ இதை நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மைனஸ் எம் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் என் இங்கே மைனஸ் 7k. இந்த என்எஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ மைனஸ் எம் ஈக்குவல் டு 7 into k மைனஸால் மைனஸ் கேன்னு காப்பி பண்ணிக்கிறேன். n மைனஸ் எம் இஸ் 7 டைம்ஸ் ஆஃப் அ நம்பர். நெகட்டிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 7 டைம்ஸ் ஆஃப் அ நம்பர் அப்படின்றதான் கண்டிஷன். கண்டிப்பாக NARM அப்படின்னு சொல்லி இது எழுதிக்கலாம். ஸோ MRN NRM ரெண்டுமே இருக்கிறதுனால இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம். தேர்ட் கண்டிஷன் இஸ் டிரான்சிட்டிவ்னு சொல்லும்போது ஏஆர்பி பிஆர்சி ஏஆர்சி இதுதான் ஃபார்முலா. ஏஆர்பி எழுதுறதுக்காக m ரிலேட்டிவ் டு n அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். m மைனஸ் n ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் அ நம்பர். n ரிலேட்டிவ் டு p அப்படின்னு சொல்லி தேர்ட் எலிமெண்ட் ஒன்று நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். n போக pன்னு ஒரு வேல்யூ. nrpன்னு சொன்னால் n மைனஸ் p இஸ் 7 டைம்ஸ் ஆஃப் அ நம்பர். ஸோ இந்த k கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக இதை k1ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். 1 and 2ன்னு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆகிடும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணியிருக்கேன். கேன்சல் பண்ணும்போது m மைனஸ் p ஈக்குவல் டு 7 into 7 காமன் எலிமெண்ட்னா k ப்ளஸ் k1 அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ m மைனஸ் p 7 டைம்ஸ் ஆஃப் நம்பர் தானே ஆன்சர். ஸோ mrp அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் எப்படி இருக்குது? ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது இல்லையா? ஸோ ஃபோர்த் ஒன் கண்டிஷன் எழுதி mrn இஸ் reflexive, symmetric and transitive. ஸோ டிரான்சிட்டிவாகவும் 3 கண்டிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகுது. ஸோ ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லி எழுதிக்கலாம். ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். 32nd கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரூவ் தட் லாக் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படின்றது இந்த கொஸ்டின். மிடிலெல்லாம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஆல்ரெடி இந்த சம் நமக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச சம் தான். லாக் எம் ப்ளஸ் லாக் என் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் லாக் எம்என் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 டைம் மட்டும் லாக் எழுதிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நான் அந்த 3மே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். காமன் எலிமெண்ட்லாம் கேன்சல் பண்ணுறேன். ஏ இன்ட்டு ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு பி இந்த பிளேஸில் பி ஸ்கொயர், சி இன்ட்டு சி இங்கே சி ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 தான் ரிமைனிங். ஸோ log 1 வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு 0. ஸோ LHS செலக்ட் பண்ணும்போது RHS ஆன்சர் கிடைச்சாச்சு. தட்ஸ் ஆல். இது ப்ரூவ் பண்ணியாச்சு. சம் நம்பர் 33. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் f of x equal to 4x square minus 25.
4x² minus 25 அப்படின்ற ஃபங்க்ஷனோட ஜீரோஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். f of x 0ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 4x² minus 25 equal to 0. இந்த 25 ஆப்போசிட் சைடு வந்தால் ப்ளஸ் 25 ஆகிடும். 4 ஆப்போசிட் சைடு வரும்போது டிவைட் பண்ணிக்கலாம். 5/2 ஆன்சர் இருக்கும். அதாவது ஸ்கொயரை ரிமூவ் பண்ணும்போது x² equal to 25/4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும்? 5 5s are 25, 2 2s are 4, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். சம் நம்பர் 34, a plus b equal to 45 degree. ஸோ இந்த சம் கேட்டிருக்காங்க, இதை ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. இந்த பிளேஸில் அதோட ஆன்சர் இருக்குது. a plus b equal to 45 degree அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த given ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுலையுமே டேனால் மல்டிபிள் பண்ணுறேன். tan a plus b equal to tan 45 degree. tan a plus b யோட ஃபார்முலா tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இந்த ஃபார்முலா எழுதினதுக்கப்புறம் இந்த டினாமினேட்டரை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ டினாமினேட்டர் 1 into சம்திங்னா இது அப்படியே இங்கே எழுதிக்கலாம். இந்த நெகட்டிவ் டேர்ம் மட்டும் இங்கே இருக்கு இல்லையா? இந்த நெகட்டிவ் டேர்ம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது பாசிட்டிவ் டேர்மாக மாறிடுது. இப்போ ரெண்டு சைட்லையுமே நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணும்போது இங்கே 1 plus tan a, இந்த பிளேஸ்லையும் 1 plus 1 2ஆக சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த ரெண்டு பிளேஸ் பார்த்தேன், இங்கே tan b இங்கேயும் tan b இருக்குது. tan b காமன் எலமெண்ட்டாக வெளியே கொண்டு வரேன். இந்த பிளேஸில் 1 ரிமைனிங், இந்த பிளேஸில் tan a மட்டும் ரிமைனிங். அப்போது இங்கே இருக்கிற 1 plus tan a சேர்த்து நான் காமன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 1 plus tan a இருக்கிறதுனால 1 plus tan a காமன் எலமெண்ட்டாக வெளியே கொண்டு வந்துட்டேன். இந்த பிளேஸில் எல்லாமே வெளியே வந்துட்டதுனால இந்த பிளேஸ் பதிலாக 1 எழுதிக்கலாம். தென் இந்த ப்ளஸ் இந்த 1 plus tan a காமன் எலமெண்ட்டாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கிறது இந்த tan b மட்டும்தான். ஈக்குவல் டு 2. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், சம் நம்பர் 35, 2 sin square x plus 1 equal to 3 sin x. ஸோ இதை வேல்யூ சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணணும். கொஸ்டின் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த 3 sin x அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். -3 sin xன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த 3 sin x-ஐ -2 sin x -1 sin xன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். -2 -1 -2 -1 is -3 தானே ஆட் பண்ணும்போது. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸில் சைன் 2 sin காமனாக இருக்குது. இதில் காமன் எலமெண்ட்டாக வெளியே எடுத்தாச்சுன்னு சொன்னால் இங்கே sin x ரிமைனிங், இங்கே 2 sin x ஃபுல்லாகவே வெளியே வந்தாச்சு. ஸோ 1 தான் ரிமைனிங். இங்கே -1 மட்டும் காமன் எலமெண்ட்டாக வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ sin x நெகட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவ் ஆகிடும். +1 -1ஆக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா மைனஸ் காமனாக எடுக்கிறோம் இல்லையா? அதனால் இப்போ sin x -1 sin x -1 ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ இதில் ரிமைனிங் வேல்யூ 2 sin x, இதில் -1 ரிமைனிங். இப்போது ரெண்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். sin x -1 equal to 0ன்னு ஃபஸ்ட் ஒன்னையும், இதை 2 sin x -1 equal to 0ன்னு செகண்ட் ஒன்றையும் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். sin x equal to 1 ஆப்போசிட் சைடு வந்தால் -1 +1ஆக மாறிடும். சைனுக்கு 90 டிகிரி வேல்யூ தான் 1. இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன சைனுக்கு அப்படின்னு சொன்னால் n π ப்ளஸ் -1 பவர் n ஆல்ஃபா. இதான் ஃபார்முலா நான் மாற்றி எழுதியிருக்கேன், இங்கே கரெக்டாக இருக்குது. n π ப்ளஸ் -1 பவர் n ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ தான். இதை இங்கே காப்பி பண்ணிக்கணும். ஆல்ஃபா பிளேஸில் இங்கே π/2 போட்டால் இதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன், 2 sin x -1 ஆப்போசிட் சைடு வந்தால் +1 ஆகிடும். 2 ஆப்போசிட் சைடு வரும்போது டிவைடட் பை 2 மாறிடும். சைன் 30 டிகிரி வேல்யூ தான் 1/2. 30 டிகிரின்னு சொன்னால் π/6. ஸோ இப்போது π/6ஐ இந்த ஆல்ஃபா பிளேஸில் காப்பி பண்ணால் போதும். இதுதான் நம்மளோட ஆன்சர். சம் நம்பர் 36 பார்க்கலாம். ப்ரூவ் தட் 2n cn equal to அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கொஸ்டின் காப்பி பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நான் எடுத்து காப்பி பண்ணுறேன். LHS 2n cn. ஸோ 2n cn எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃபார்முலா தெரியும். NCR equal to n factorial by n minus r factorial and r factorial. n factorialனா n பிளேஸில் இந்த 2n சேர்த்து காப்பி பண்ணிக்கணும். n minus r, ஸோ 2n minus n, இந்த r பிளேஸில் n தான் இருக்குது. இது ஓவராலாக சேர்த்து ஒரு ஃபேக்டோரியல். தென் இந்த r ஃபேக்டோரியல் ஃபார்முலா இல்லையா, r பிளேஸில் இருக்கிற n இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ 2n minus n சொன்னால் n கிடைக்கும். n ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் 2 times n ஃபேக்டோரியல் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக n ஃபேக்டோரியல் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்? n, n minus 1, n minus 2 இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதே போல் 2n எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2n, 2n minus 1, 2n minus 2, 2n minus 3
அப்படி 1 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் 4 3 2 1 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஏன்னா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ எழுத போகிறேன். அதனால் 2n அப்படின்றது ஈவன் நம்பர் டேர்ம். இதில் 2n - 2 ரெண்டுமே 2 வரதுனால இது ஈவன் நம்பர் டேர்ம். ஸோ ஈவன் நம்பர் டேர்ம் நான் இங்கே எழுதும்போது ஃபஸ்ட்டு 2n, நெக்ஸ்ட்டு 2n - 2, அப்படியே லாஸ்ட்டில் பார்க்கும்போது 4 2 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். தென் ரிமைனிங் இருக்கிற ஆட் நம்பர்லாம் எழுதுகிறேன். இங்கே 2n - 1, இதில் 2n - 3 அப் டு இந்த 3 1 வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ அப்படி கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த 2n டேர்ம் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த டேர்மில் இருந்து மட்டும் நான் 2வை காமன் எலமெண்ட்டாக வெளியே கொண்டு வரேன். ஸோ இங்கே ஒரு 2, இந்த பிளேஸில் ஒரு 2 காமன் ஆகும். அப்படி 4லேருந்து ஒரு 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு வருவோம், 2லேருந்து ஒரு 2 காமனாக எடுத்துகிட்டு வரோம். இங்கே வெளியே எடுத்துகிட்டு வரும்போது n மட்டும் ரிமைனிங். இங்கே 2 காமனாக வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால் n - 1 2s are 2 இல்லையா 1. அப்படி லாஸ்ட்டில் பார்க்கும்போது இது 2 2s are 4, 1 2s are 2. ஆக்சுவலாக நமக்கு 2n டேர்ம்ஸ் இருக்குது. 2n டேர்மில் ஆஃப் வேல்யூ தான் இந்த ஈவன் நம்பர் டேர்ம், ஆஃப் வேல்யூ இந்த ஆட் நம்பர் டேர்ம் இல்லையா. அப்படின்னா n டேர்ம்ஸ் இருக்கும். 2nல ஆஃப் வேல்யூ என்னது n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 2 நம்ம n டைம்ஸ் காமனாக வெளியே கொண்டு வரதுனால 2 பவர் n அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம். இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் இதில் எழுதியிருக்கேன். இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஒரு n ஃபேக்டோரியல் காமனாக அப்படியே எழுதிட்டு செகண்ட் n ஃபேக்டோரியலை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை எங்கே எழுதிக்கலாம். நம்ம ஆன்சரில் 1 3ன்னு இருக்குது. நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது, ஃபைனலாக 3 1 ஃபினிஷ் ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கலாம். 1 ஸ்டார்டிங்கில் 3 நெக்ஸ்ட்டு, அதுக்கு அப்படியே டாட்டாக போட்டு 2n - 3 தென் 2n - 1 அவ்வளோதான். டிவைடட் பை n ஃபேக்டோரியல். ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சம் நம்பர் 37. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 15. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணணும். x² + 1/x பவர் 3 raised to power 10 இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம NCR ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். x + a raised to power n = NCR x பவர் n - r a பவர் r ஃபார்முலா. n பிளேஸில் இங்கே 10 இருக்குது. ஸோ 10CR. x பிளேஸில் இங்கே x² இருக்குது. ஸோ x பிளேஸில் x² raised to power n பிளேஸில் 10 - r. a பிளேஸில் இங்கே 1/x பவர் 3 இருக்குது. 1/x பவர் 3 raised to power r எழுதியிருக்கேன். இந்த r நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 10CR ஸ்டேபிளாக இருக்கும். x பவர் 2 10s are 20 - 2 × r 2r 1 பவர் rனா 1 தான். ஸோ 1 டிவைடட் பை x பவர் 3r. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு பேஸும் சேமாக இருக்கிறதுனால இந்த x பவர் 3r நியூமரேட்டர் கொண்டு வரேன். டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும்போது பவரில் மைனஸ் ஆகும். ஸோ நான் ஒரே டினாமினேட்டராக எழுதிட்டு இந்த பிளேஸில் x பவர் 20 x பவர் -2r அதோட -3rன்னு சேர்த்து காப்பி பண்ணிட்டேன். -2r -3r வேல்யூ -5r மாறிடும். ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 15. ஸோ எக்ஸோட பவரில் 15 நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அதாவது 20 - 5r = this 50. 15 ஈக்குவேட் பண்ணும்போது 15 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். +15 -15 சேஞ்ச் ஆகிடுச்சு. -5r ஆப்போசிட் சைடு வரும்போது -5r +5r சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் பண்ணால் 5. ஸோ 5r = 5ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ r = ஆன்சர் என்ன 1. இப்போது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கிற பிளேஸில் r பிளேஸில் 1 காப்பி பண்ணிக்கலாம். 10CR r பிளேஸில் என்ன வேல்யூ எழுதிக்கலாம் 1. ஸோ 10C1 ஆன்சர் கிடைக்கும். 10C1 = 10. ஃபார்முலா தெரியும் தானே, NC1 = n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், ஆனால் இதுவே போதும் தான் நமக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 15 = 10. இந்த பவரில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலை. சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன கிடச்சிருக்கும், பவரில் 1 காப்பி பண்ணால் 20 - 5 = 15 தானே கிடச்சிருக்கும். ஸோ அது தேவையில்லை, கோஎஃபிஷியன்ட் மட்டும் தானே வேணும். இது மட்டும் எழுதிட்டாலே போதும். கொஸ்டின் நம்பர் 38. கம்ப்யூட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸை சம் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். எல்லாமே 8ஓட மல்டிபிள் இருக்கிறதுனால நான் 8 காமன் எலிமெண்ட்டாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ 1 இங்கே 11 1 1 1 ப்ளஸ் போட்டு டாட்டாக போட்டு விடலாம், ஏன்னா கண்டினியூ ஆகுது இது. இப்போ இந்த டேர்மை 9ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஸோ 9/9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு இங்கே எழுதியிருக்கேன். 9ஆல் மல்டிபிள் பண்ணுற வேல்யூ 1 9s are 9, 11 9s are 99. இங்கே 111 999 அப்படின்னு சொல்லி உனக்கு கண்டினியூ ஆகும். டினாமினேட்டரில் இந்த 9 அப்படியே 8/9 ஸ்டேபிளாக இருக்குது. இந்த 9 10 - 1ன்னு காப்பி பண்ணிக்கலாம். 10 - 1 99 100 - 1
999னா 1000 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி நமக்கு n டைம்ஸ் வரைக்கும் நம்ம எழுதிட்டே போகலாம். ஃபுல்லாக எழுத வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் 8/9 இந்த 10 100 1000 இந்த வேல்யூஸ் எல்லாம் நியர்பையில் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இது எல்லாத்துலேயுமே ஒரு 1 மைனஸ் ஆகுது. அப்படி n டைம்ஸ் 1 மைனஸ் பண்ணுறதுனால மைனஸ் n இங்கே காப்பி பண்ணிக்கலாம். மைனஸ் n. ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ a வேல்யூன்னு சொல்லி எடுத்துக்கலாம். a ஈக்குவல் டு 10, இதில் சப் ஒர்க் போட்டிருக்கேன். r வேல்யூ அதாவது ரேஷியோ 100 10ஆல் நான் டிவைட் பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ 10. ஸோ SNோட ஃபார்முலா இது பார்க்குறதுக்கு என்ன வேலை இருக்குன்னா ஜிபி ஃபார்மில் இருக்குது. ஜிபின்னு சொன்னால் ஏஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ SN ஈக்குவல் டு a r⁻n மைனஸ் 1/r மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவில் a பிளேஸில் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற 10 காப்பி பண்ணிக்கலாம். r பிளேஸில் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இந்த 10 காப்பி பண்ணிக்கலாம். பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 n-க்கு கிடையாது, 10 பவர் n மைனஸ் 1. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மைனஸ் 1 வரும். ஸோ இதை பவரில் n மைனஸ் 1 எழுதினீங்கன்னா ராங் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஃப்ரேம் பண்ண வேல்யூவை இந்த பிளேஸில் காப்பி பண்ணணும். ஸோ 8/9 ஸ்டேபிளாக இருக்குது. இந்த 10 to 10 100 1000 இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும் இந்த ஆன்சரை நான் அங்கே காப்பி பண்ணியிருக்கேன். மைனஸ் n அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது இந்த வேல்யூ 8/9 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 8 10s are 80, 80/9 மாறிடும். இங்கே 10 மைனஸ் 1 9. இந்த 8/9 9 n-க்கும் காமன் எலிமெண்ட் தான். ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 8n டிவைடட் பை 9 மாறிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 9 9s are 81, இது மட்டும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சம் நம்பர் 39. ஃபைண்ட் த லோகஸ் ஆஃப் p if for all values of alpha the coordinates of moving point p is 9 cos alpha 9 sin alpha. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதோட லோகஸ் என்னன்னு ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எங்கே காப்பி பண்ணியிருக்கேன். பாயிண்ட்னு சொன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஒய். எக்ஸ் கமா ஒய் தானே பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எழுதியாச்சு. இந்த 9 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது x/9 ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஆன்சர் இருக்கும். இந்த வேல்யூ ஒய்னு காப்பி பண்ணியாச்சு. 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிபிள் இருக்கிறதுனால டிவிஷனாக மாறிடும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ இஸ் 1. ஸோ இந்த பிளேஸில் சைன் பிளேஸில் சைனோட வேல்யூ y/9, காஸ் பிளேஸில் காஸோட வேல்யூ x/9 எழுதிக்கலாம். நான் இது ரெண்டே மாற்றி எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. x/9 த ஹோல் ஸ்கொயர், y/9 த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் 9 9s are 81 கிடைக்கும். ஒய் ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 81 காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 89 ஆப்போசிட் சைடு வரும்போது இன்ட்டு 89. இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் லோக்கஸ். சம் நம்பர் 30. சம் நம்பர் 40 பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel லைன் அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 3x, இங்கே 6x, மைனஸ் 4y மைனஸ் 8y. அதாவது இது 2 3s are 6, 2 4s are 8. இதோட 2ஓட மல்டிபிளில் இங்கே வேல்யூ இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது இது 2 3s are 6, 2 4s are 8, மைனஸ் 15/2. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் நம்பரையும் 2ஆல் கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். இதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது இந்த பிளேஸில் இந்த C1 அப்படின்றது என்னென்னா இங்கே கான்ஸ்டன்ட் இந்த வேல்யூ. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மைனஸ் 15/2 தான் C2ஓட வேல்யூ. C1 C2 தான் நமக்கு முக்கியமான வேலை. இப்போ இதில் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதாவது parallel லைனாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ், ஏன்னா எப்படி parallel சொன்னேன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல், ஒய் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல்னு சொல்லும்போது இந்த 2 லைனும் parallel லைன் எடுத்துக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா C1 மைனஸ் C2 டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். C1 பிளேஸில் இந்த 5 காப்பி பண்ணியிருக்கேன், மைனஸ் போட்டு C2 பிளேஸில் மைனஸ் 15/2. 2 மைனஸ் நியர்பையில் வரதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. டினாமினேட்டரில் a வேல்யூ, ஏன்றது ax ப்ளஸ் by ப்ளஸ் c தானே ஃபார்முலா. ஸோ a வேல்யூ 3, b வேல்யூ மைனஸ் 4, a ஸ்கொயர் 3 ஸ்கொயர், b வேல்யூ மைனஸ் 4 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணும்போது 2 5s are 10, 10 + 15 25, 25/2 ஆன்சராக கிடைக்கும். இங்கே 3 3s are 9, 4 4s are 16. இந்த வேல்யூ √25 ஆன்சர் வருது. √25 சொன்னால் 5. ஆக்சுவலாக இந்த 5 இந்த டினாமினேட்டரில் தான் மல்டிபிள் ஆகும். ஸோ 2 × 5 எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5 5s are கேன்சல் பண்ணால் 5/2 ஆன்சர் இருக்கும். டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக யூனிட்ஸ் எழுதணும். இதை டிவைட் பண்ணால் 2.5 யூனிட்ஸ்னு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் 5 மார்க்கோட ஆன்சர் பார்க்கலாம்.
1 மார்க்கோட ஆன்சர் லிங்க் இந்த கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.